குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன். பொள்ளாச்சி எடுக்கிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்கழி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் கும்பராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் கும்பராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே ராகு பகவான் எப்போ இந்த ராகு ராசிக்குள்ளே வந்துட்டாரோ இப்போது நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் புலப்படாத விஷயங்கள் புலப்படும். யார் உண்மையானவர்கள், யார் நம்மகிட்ட பாசாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். யாரை நம்பினமோ அவங்க மூலயமா ஏமாற்றங்கள் நடக்க காத்திருக்கு. ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்போம். இந்த உலகத்தில் யாருமே நம்மளுக்கு துணை இல்லை, நமக்கு நம்மளே நம்ம தான் ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், குழந்தைகளாகட்டும், பெற்றவங்க ஆகட்டும், யாருமே நம்மளுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, நம்ம மட்டும் ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நபர் போல் ஒரு ஃபீலிங்ஸை கண்டிப்பாக அந்த ராகு உள்ளே வந்த ஒரு 1.5 வருஷ காலகட்டங்கள் ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போகும். சில கும்பம் இதை அனுபவிச்சிருக்கும், சில கும்பம் இதை அனுபவிக்க காத்திருக்கு, அவ்வளோதான். கண்டிப்பாக அந்த நான் சொன்ன அந்த விஷயத்துக்குள்ளே இருந்து அந்த விஷயத்தை அனுபவிக்காமல் கும்பம் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரிதல் இல்லாதவங்க மேலே நல்ல புரிதல் வரும், நிறைய நன்மைகளும் உண்டு இதில். ஸோ ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்தில் ராசிக்குள்ளே இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான். 7 சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கடைசி சூழல், கடைசி ஒரு 2 வருஷம் 7 சனியில் இருந்துட்டு இருக்குது கும்பம். அதே நேரத்தில் ராகுவினுடைய பாதிப்பும் ரொம்ப அதிகம்தான் கும்பத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு வெளியில் சொல்ல முடியாது, ஆனால் அதிகப்படியான பாதிப்புகளை தற்போதைய கோச்சார சூழல்கள் நிலையில் அதிகமான பாதிப்புகளை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் கும்பராசியும் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சங்கட்டமான சூழ்நிலைகள் எல்லாமே கடந்து வந்திருப்பாங்க, வெளியில் தெரியாது. கும்பம் எப்போவுமே கொஞ்சம் கெத்தாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பவர் இருக்கும் அவங்ககிட்ட. என்ன இடப்போகுது அப்படின்னா 3 கூடிய ஒரு சூரியன் செவ்வாயாகும். அந்த தைரியம் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும். பெண்ணாக பிறந்தாலும் ஒரு போல்டாக தான் இருப்பாங்க கும்பம். ஸோ அதுபோல் ஒரு நல்ல அமைப்பு தான் கும்பத்திற்கு. சனி 2ஆம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் குளறுபடிகளை பண்ணிகிட்டு இருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து வக்ரமாயிருச்சு. குருவினுடைய பார்வை கும்பத்துக்கு இருக்கிறது ஆறுதல், நல்ல கைடன்ஸ் கிடைக்கும், மன தெளிவு கிடைக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது. அஃப்கோர்ஸ் கணவன் மனைவி உறவில் இதுக்கு முன்னாடி பிரிஞ்சு சண்டை கட்டிட்டு புரிதல் இல்லாமல் இருந்தால் இப்போ நல்ல புரிதல் ஏற்படுத்தியிருக்கும். இல்லை முன்னாடி நல்லா தான் இருந்தோம்னா இப்போது பிரிய வச்சு அந்த உறவினுடைய முக்கியத்துவத்தை அனுபவிக்க வைக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் மதன கோபால யோகம் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஏற்படுது, ஒரு நல்ல விஷயம்தான். ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைவு, அதற்கு குருவினுடைய பார்வை இருக்கு. சூரியனும் செவ்வாயும் இணைவு, இது சிவர் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியனுடைய பார்வை குருவுக்கு, குருவினுடைய பார்வை சூரியனுக்கு டைரெக்டாக 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு. ரொம்ப 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 அற்புதமான ஒரு சூழல் இது. நல்ல பலன்கள் நிறைய நடக்க காத்திருக்கு. ஏன்னா 7 கூடியர் 11ஆம் இடத்துல 3ஆம் அதிபதியோடு கூடி நிற்கிறார். ரொம்ப நல்ல பலன்கள் இருக்குது. சின்ன எச்சரிக்கைகளும் இருக்குது, என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதத்தில், இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இதுதான். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா, சூரியன் ராசிக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். மார்கழி 1ஆம் தேதி. இந்த மாதம் முழுக்க சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்க போகிறாரு. அடுத்ததாக சுக்கிர பகவான் மார்கழி மாதம் 5ஆம் தேதி 20/12/2025 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு யோக பலன்களை தரக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபத்தில் போய் உட்கார்றது ரொம்ப ரொம்ப சுபிட்சமான ஒரு சூழ்நிலை. என்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இந்த மாதம் இறுதியில் தான் அந்த சுக்கிரன் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். மார்கழி மாதம் 28ஆம் தேதி 12/1/2026 அன்னைக்கு. ஸோ அது வரைக்கும் சுக்கிரன் லாபத்தில் தான். ரொம்ப ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல குட் நியூஸ் கும்பராசிக்கு. அடுத்ததாக புதன் பகவான். புதன் இந்த மாதம் மார்கழி மாதம் 14ஆம் தேதி 29/12/2025 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். என்னதான் புதன் 5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னாலும் அவரே அஷ்டமாதிபதி கூட. அவர் போய் 11ஆம் இடத்துல இருக்கிறது, 8 கூடியர் 11 இருக்கிறது நல்ல விஷயம் தானே. 5, 8, 11 2 தொடர்பு இருந்தால் ரொம்ப நல்ல யோகம், நல்ல பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. புதன் 11ஆம் இடத்துக்கு பயிற்சியானது. புதனோட வீட்டில் குருவும், குருவோட வீட்டில் புதனும் இருக்காங்க. அப்போ குரு புதன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. அப்போ அந்த பொருளாதார ரீதியான தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த 2, 5, 8, 11 தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கு என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். ஒவ்வொரு கிரகமாக பார்ப்போம். முதல்ல சூரியன். சூரியன் 7ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகி 10ல் இருப்பது அப்படிங்கிறது முன்னாடி கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஈகோ கிளாஸ் எல்லாம் இருந்திருக்கும். நான் இதை செய்வேன், நீ இதை செய்யி, நான் அதை செய்ய மாட்டேன், நீயும் அதை செய்யாத, நான் இதைத்தான் செய்வேன், நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் கருத்து வேறுபாடு இருக்கும். நான் தான் பெருசு, நீ தான் பெருசுன்னு கொஞ்சம் சில விஷயங்கள் நடந்து போயிருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. இந்த மாதம் முழுக்க 11ல் 7ஆம் அதிபதி 11ல் 3 குடையரோடு சேர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறது காம திரிகோணம் அப்படிங்கிறது 3, 7, 11. 7ஆம் அதிபதி 11ல் 3 குடையரோடு சேர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது காம திரிகோணம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகுது. காம திரிகோணம் ஆக்டிவேட் ஆகும்போது குருவோட பார்வையில் இருக்குது. அப்படிங்கும்போது இது என்ன சொல்கிறதுனா லிமிட்டடாக தான். ஸோ ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு இழுத்துட்டு போகாது. ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஏற்படும். நம்மளுடைய எதிர்பாலினத்தின் மீது தெரிந்தோ தெரியாமலோ ஒரு விருப்பம் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது திருமணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபர்கள், திருமணமாகாத பேச்சுலர்ஸாக இருக்கீங்கன்னா எதிர்பாலினத்தின் மீது அந்த எண்ணங்கள் வரும். பார்ப்போம், பேசுவோம், பழகுவோம். அது திருமணத்தில் போய் முடிவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். டும் உண்டாகும். கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆணிவேராக அந்த மாதம் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் வரும். ஆனால் ஆல்ரெடி கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, இன்னொரு நபர்கிட்ட பேசி பழக பிடிக்க இருந்தால் அது எப்படி எந்த பெண்ணும் ஏற்றுக்கொள்ள மாட்டால், எந்த ஆணும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இல்லையா? அப்போ அங்கே கொஞ்சம் டைவர்ஷன் ஆகும், பிரச்சனைகளாகும், கருத்து வேறுபாடுகள் வரும், சந்தேகங்கள் வரும். சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா போதுமானது. ரைட். நண்பர்கள் மூலமாக நல்லதொரு ஆதாயம் உண்டாகும். அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள். நல்ல பழக்க வழக்கம் உண்டாகும். பெரிய பெரிய நபர்கள் கூட எளிமையாக உங்களோட நட்பு பாராட்டுவார்கள். எந்த மாற்றமும் இல்லை. கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த காரியமாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்துட்டு வந்துடலாம். ஈவன் நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கிறீங்க, அரசாங்க ஊழியர்களாக இருக்கிறீங்க, கவர்மெண்ட் ரிலேட்டடாக எப்படி இருந்தாலும் என்ன ஜாப்னாலும் உங்களுக்கு சூப்பரான ஒரு பொசிஷன் வந்தாச்சு. கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துருச்சு. ஏன்னா குரு பார்வையில் அந்த சூரியன் இருக்குது. எடுக்கக்கூடிய பலவிதமான முயற்சிகளுக்கும் நல்ல பலன் கிடைக்க காத்திருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த தடைகள் நீங்கும். முக்கியமாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள், பிரிந்தால் கூட கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இதற்கு முன்னாடி பிரிந்திருந்தால் கூட இப்போ ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. அதே நேரத்தில் கணவன் மனைவியாக இணைந்து கூட்டாக தொழில் செய்வதற்குண்டான ஒரு யோசனை, ஒரு ஆசை, ஒரு விருப்பம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குது. இப்போ அந்த சூரியனுடைய அமர்வு நல்லபடியாக இருக்குது குருவோட பார்வையில். அந்த குருவுக்கு சூரியனுடைய பார்வை, சூரியனுக்கு குருவோட பார்வை சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துது. குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், தனவரவை அதிகரிக்கக்கூடிய கிரகம். அதே நேரத்தில் சூரியன் உங்களுடைய வாழ்க்கை துணை. 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபம். இப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து அவங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் செய்கிறீங்களோ, அவங்களுக்காக செலவு செய்யுங்கன்னு சொல்லலை, என்ன வேணுமோ என்ன தேவையோ என்ன உங்களால் முடியுமோ அதை செய்கிறீங்களோ, கண்டிப்பாக அது உங்களுக்கு 2 மடங்காக கைக்கு வந்து சேரும். துணையை ஆதரிக்காமல்
காமத்திரிகோணம் சொன்னோம் இல்லையா, பிளா பிளா பிளா, அந்த விஷயத்தினால துணையை ஆதரிக்காமல் தவறான பாதைகளுக்கு போகக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு. ஏன்னா இங்கே காமத்திரிகோணத்தில் இருக்கும்போது சூரியன் செவ்வாய் குருவோட பார்வையில் எல்லாம் இருக்கும்போது நல்லா இருக்கும். 7 கூடிய ஒரு ராகுவை கிராஸ் பண்ணுவார் அடுத்த மாசி மாசத்துல. 7 கூடிய ஒரு ராகுவை கிராஸ் பண்ணுவார். அப்போதான் இருக்கு விஷயம். இங்கே இப்போ என்னென்னவெல்லாம் ஆனமோ அப்போ வந்து கப்பு சுப்புன்னு அடக்கி வச்சிடும். ஸோ நேரம் நல்லா இருக்கும்போது நல்லதை செய்ய பழகிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்குது. திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகிறதும் இந்த காலகட்டம் தான். ஸோ சூரியனால் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. அதை மட்டும் சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸ்மூத்தாக கொண்டு போயிடலாம். அடுத்த சுக்கிரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுடைய ராசிக்கு அவர் தான் 4ஆம் அதிபதி. தாயை சொல்லக்கூடிய கிரகம், தந்தையை சொல்லக்கூடிய கிரகமும் சுக்கிரன் தான். 9 குடியர் அவர் தான். 9 குடியர் வரைக்கும் 10லேருந்து தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருந்தது. 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். மேலதிகாரிகள் மூலமாக, அதே நேரத்தில் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக, தந்தையின் மூலமாக தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அது பொருளாதார ரீதியான உதவிகளாக இருக்கலாம், ஃபிசிக்கல் ஹெல்ப்பாக இருக்கலாம், இல்லை நல்ல அட்வைஸ் வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்ல அட்வைஸ் கூட கிடைக்கலாம். எல்லாமே உங்களுடைய லாபத்தை, உங்களுடைய வெற்றியை முன்வைத்து தான் இருக்கும். தாயாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. தாய் தந்தையரை வணங்கினால் இந்த மாதம் மார்கழி 5லேருந்து மார்கழி 28 வரைக்கும் உங்களுக்கு தோல்வியே கிடையாது. தாய் தந்தையரை வணங்கினால் வெற்றி தான். அதே நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்து சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ பரணி பூரம் பூராடத்தில் தான் கிரகன் தசாபுத்தி அந்தரம் நடத்திட்டு இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு எவ்வளவு பெரிய விஷயத்தை ஆனாலும் அசால்ட்டாக செய்யுங்க. ஃபெயிலியர் வராது. தசாபுத்தி இருந்துன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது, சக்ஸஸ் தான். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சக்ஸஸ். ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க, நல்லபடியாக கட்டி முடிச்சுடுவீங்க, நினச்ச மாதிரி கட்டுவீங்க, டிலே ஆகாது, சொன்ன டைமுக்கு சொன்ன நேரத்தில் எல்லாம் முடியும், கரெக்டாக ஆள் வந்துடுவாங்க. எல்லாமே சிம்பிளாக ஒரு பைக் ஒன்று கார் ஒன்று வாங்குறீங்க, லாங் டைம் யூஸ் பண்ணலாம், எந்த ஆக்சிடென்ட்டும் இல்லாமல் நல்லபடியாகவே ரன் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ அப்படி என்ன காரியம் செஞ்சாலும், ஒரு ஆப்ரேஷன் போகிறீங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பண்ணுங்கள், நல்லபடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் நடக்கும், அது ரெக்கவர் ஆகி நல்லபடியாகவே வந்துடலாம். ஸோ எல்லாமே இருக்குது. அதே நேரத்தில் தாய் வழி தந்தை வழி உறவு 2 உறவுகளையுமே இருக்கக்கூடிய பெண்கள், அத்தையாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அண்ணியாக இருக்கலாம், உங்களுடைய ஜாதகப்படி அந்த சுக்கிரனுடைய அமர்வை பொறுத்து அந்த உறவு நிலை மாறும். ஆனால் ஏதாவது ஒரு பெண்ணின் மூலமாக உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயம், நிறைவேறாத ஆசை இந்த மாதம் ஒன்று நிறைவேற காத்திருக்கு. அதை நம்ம அதிர்ஷ்டமாக எடுத்துக்கிடணும். ஏன்னா 2ஆம் இடத்ததிபதி குரு, 11ஆம் இடத்ததிபதி குரு, 8ஆம் புதன், 5ஆம் அதிபதி புதன். இந்த 2, 5, 8, 11 தொடர்பு ஏற்பட போகுது. எப்போ? மார்கழி மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே. 2, 5, 8, 11, 4, 9 அது கூட பாக்கியமும் இணையுது. இப்போது உங்களுடைய சுயஜாதகப்படி யாருக்கெல்லாம் புதனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது ஆயில்யம் கேட்டை ரேவதி அல்லது பரணி பூரம் பூராடம் இந்த 6 நட்சத்திரங்களில் அல்லது புதன் தசையோ புதன் புத்தியோ சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ நடந்துட்டு இருந்தது உங்களோட சுயஜாதகப்படி அப்படின்னா, இல்லை அந்த 6 நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகன் தசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல பொருளாதார ரீதியான மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது உங்களுடைய ஜாதகம். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடமில்லை. நல்ல பேர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. அதற்கு ஒரு காரணம் ஒரு பெண்ணாகத்தான் இருப்பாங்க. பெண்கள் மூலமாக அதிர்ஷ்டம் வர காத்திருக்கிறது. இந்த புதனுடைய பெயர்ச்சிக்கு பின் அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. மார்கழி மாதம் 14ஆம் தேதி அந்த பெயர்ச்சி நடக்குது. ஓகே, வீடு வண்டி வாகனம் வாங்கணும், பிடிக்கணும், வீடு வண்டி வாகனத்தில் ஏதாவது மராமத்து பணிகள் செய்யணும், உடல் ஆரோக்கியத்துக்காக வேறு டாக்டரை பார்க்கணும், வேறு ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்ட்டு இருக்கிறீங்க, எது வேணாலும் செய்யுங்க. உயர்கல்வி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும், சொந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும், இல்லை இருக்கிற இடத்துலேருந்து சொந்த வீட்டுக்கு வரணும், இப்படி எந்த கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் எதுனாலும் சரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இந்த காமத்திரிகோணம் இணையறதுனால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகளை மட்டும் சரி செய்துட்டு புரிந்து நடந்து கொண்டால் சரி. ஏன்னா நம்ம கையில் காசு மனம் வந்துருச்சு, எல்லாமே ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கொஞ்சம் ஆட்டம் ஆடிடுவோம்.
எப்படின்னா ஏமாற்றக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து விடுவோம். ஆனால் பின்னாட்களில் ஏமாற்றம் நடக்க காத்திருக்கிறது. ஸோ அதில் மட்டும் கவனமாக இருங்க. ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே சுபமாக இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சிம்பிளாக நீங்கள் காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. கருப்பராயன், சுடலை மாடன், இந்த மாதிரி காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். பிறந்த கிழமை அன்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் அந்த வழிபாடை செய்யுங்க. மேலும் கும்பராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.